வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட் பிராண்ட்லேருந்து ஏர்டாப்ஸ் அல்ட்ரா ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு டிடபிள்யூஎஸ் ஏர்பட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட இமேஜை போட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான், அண்ட் இதில் பிளாக் கலருமே அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இதில் நமக்கு ஆடட் அட்வான்டேஜாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். தென் பாக்ஸோட சைடில் மேட் இன் இந்தியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா 100 hours வரைக்கும் வரும்ன்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. தென் இதில் ஸ்பேஷியல் சவுண்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. 24 பிட் ஆடியோ வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ ஆடியோவோட குவாலிட்டி நல்லா ரிச்சாகவும் இருக்கும். தென் ஹியரபிள்ஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த போட்டோட ஹெட்ஃபோன்ஸுக்கு கஸ்டமைசபிளான ஆப்புமே இருக்குது. தென் பாட்டமில் மாடல் சீரியல் நம்பரு அண்ட் சார்ஜிங் நாம்ஸை பற்றி போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு 5 watts அடாப்டர் தான் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. தென் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. அதாவது இந்த ஏர்பட்ஸில் நம்ம சேம் டைம் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம மொபைலு ப்ளஸ் லேப்டாப் அப்படி இல்லாட்டி டேப்லெட் அப்படின்ற மாதிரி 2 டிவைஸில் சேம் டைமில் கனெக்ட் பண்ணி வச்சு நம்ம டிவைஸை வந்து நமக்கு தேவையான மாதிரி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் குவாட் மேக்ஸ் வித் இஎன்சி சப்போர்ட்டும் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ட்ராவலில் இல்லை இங்கே க்ரௌடான இடத்துல வச்சு நம்ம கால் பேசணும் அப்படின்னா நம்ம வாய்ஸை நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த டெக்னாலஜி நல்லா யூஸ் ஆகும். அண்ட் பீஸ்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு கேமிங் விளாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் 65 milliseconds தான் லோ லேட்டன்சி இருக்குது. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு டிரான்ஸ்மிஷனில் வந்து லாஸ் இருக்காது. அண்ட் இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்பட்ஸில் ஒரு சென்சார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நம்ம காதில் வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் சாங் வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஒன்ஸ் நம்ம காதிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாங் பாஸ் ஆகிரும். இந்த ஆப்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குமே ஆப்பில் நமக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் IPX4க்கான ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டுமே இருக்குது. ஸோ இது நம்ம ஜிம்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒர்க் அவுட் அப்போ நமக்கு ஸ்வெட் வந்துச்சு அப்படின்னாலுமே அந்த வாட்டரால் ஹெட்ஃபோனுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. தென் போட் ஹியரபிள்ஸ் ஆப் சப்போர்ட்டும் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mmன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் நமக்கு போட் சிக்னேச்சர் சவுண்டையுமே டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா நமக்கு பேஸ் நல்லா பூஸ்டடாகவும் இருக்கும். அதே டைம் இதில் நமக்கு 24 பிட் ஆடியோ டிரான்ஸ்மிட்டும் இருக்கிறதுனால ஆடியோட குவாலிட்டி இன்னும் நல்லாவும் இருக்கும் நமக்கு. தென் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்குன்றதை போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே 200 minutes ஆஃப் ப்ளேபேக் வந்து நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இது எந்த அளவு ப்ராக்டிக்கலாக இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். தென் பிராண்ட் டீட்டெயில்ஸு அண்ட் மார்க்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் என்னென்னன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட்டில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டு அப்படி இல்லாட்டி வாரண்டி சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கான மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரையுமே பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,999ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸ் இல்லை, நான் ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். அதையுமே எப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஏர்பட்ஸை ஒரு கவரில் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சார்ஜிங் கேபிள் ஒன்று வச்சுருக்காங்க. USB-A to Type-C கேபிள். அண்ட் இது நமக்கு ஒரு ஷார்ட் சைஸ் கேபிளாக தான் இருக்குது. நம்ம சார்ஜ் போடுறது யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொரு பாக்ஸில் ஒரு சின்ன கவர் உள்ள எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஆல்ரெடி ப்ரீசெட்டாக மீடியம் சைஸ் இருக்கும், ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ்க்கான ஒயிட் கலர் ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, இப்போ ஏர்பட்ஸை பற்றி பார்ப்போம். நல்லா குவாலிட்டியாக இருக்குது கேஸு. ஃபுல்லாக நமக்கு மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தான். பாட்டமில் ஒரு Type-C போர்ட் ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே பேரிங் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளூடூத்தில் பேர் பண்ணுறதுக்கு அண்ட் வேறு டிவைஸில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேரிங் பட்டன் வச்சு சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் போட்டுன்னு பிராண்ட் நேம் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அது கீழேயே நமக்கு கனெக்டிவிட்டிக்கான ஒரு எல்இடியுமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பேரிங் மோடில் இருக்கா அண்ட் சார்ஜ் போடுறோம் அப்படின்னா பாக்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அண்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸையுமே இந்த இதிலேயே பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணதுமே டிசைன் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நார்மல் இயர்பட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நிறைய டெக்னாலஜிஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் குவாலிட்டியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பட்ஸோட கேஸுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாக குட்டியாக தான் இருக்குது. அண்ட் பாட்டம்லேயே சார்ஜிங் பின்னுமே கொடுத்துருக்காங்க, போகோ பின்ஸ் மாதிரி. ஸோ இதில் நம்ம ஒன்ஸ் இயர்பட்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்ஸுக்கு வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி நம்ம ஒன்ஸ் டஸ்ட் ஆகிட்டு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் டைப்பில் கொடுத்தது. அண்ட் கேஸோட லிட்டில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க. அதுலேயுமே மாடல் நேமு அண்ட் பவர் ரேட்டட்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ அண்டு பட்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோன்ற சார்ஜர் டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம ஏர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏர்பட்ஸுமே பட்ஸோட கேஸ் மாதிரியே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது.
பட்ஸோட ஸ்டெம் ஃபுல்லாகவே நமக்கு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷாக இருக்குது, நல்ல ஷைனிங்காக சில்வர் கலரில். அதுலேயே நமக்கு போட் பிராண்டோட லோகோவையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்ற சேனலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த போகோ பின்ஸுக்கு பக்கத்துலேயே பாட்டமில் நமக்கு மைக்குமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டெம்லேயே நமக்கு டச் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னியர் டிரெக்ஷனுக்கான சென்சாருமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு டியூல் கலரில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதுவுமே நல்ல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால ஒயிட் ப்ளஸ் இந்த சில்வர் மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ இயர்பட்ஸை மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். லிட்டை ஓப்பன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு அதில் கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அண்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதுமே நமக்கு டீட்டெயில்டாகவே போட்டிருக்காங்க. டிவைஸ் நேமுமே போட் இயர்டாப்ஸ் அல்ட்ரா ப்ரோன்ற மாதிரி தான் நேம் போட்டிருக்காங்க. நேம் ரொம்ப லாங்காக இருக்குது. நமக்கு தேவை அப்படின்னா ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு ரீநேம் கொடுத்து ரொம்ப ஷார்ட்டாக கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த பேட்டரி டீட்டெயில்ஸ்க்கான பாப்பப்பை கிளிக் பண்ணதுமே டைரெக்டாக ஓப்பன் ஆகுது. அதுலேயுமே நமக்கு போட் ஹியரபிள்ஸ் ஆப்க்கான வேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆகி அதிலேருந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான பாப்பப்புமே வருது. பரவாயில்ல கைஸ், நமக்கு நார்மலாக ஆப் எதுவும் கனெக்ட் பண்ணாமல் நார்மலாக மொபைல்லேயே இவ்வளோ டீட்டெயில்ஸ் காட்டிடுது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்தந்த பிராண்டோட டிஃபால்ட் இயர்பட்ஸு ஹெட்ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் காட்டும். இப்போ நம்ம சாம்சங் மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா சாம்சங்கோட இயர்பட்ஸு அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னாலுமே நார்மலாக ஃபோனோட செட்டிங்ஸ்லேயே காட்டிடும். இதே மாதிரி தான் OnePlus மொபைலு ப்ளஸ் OnePlus இயர்பட்ஸு அந்த ஒரு எக்கோ சிஸ்டமாக யூஸ் பண்ணும் போது அந்தந்த மாடலோட பேட்டரி அதிலேயே காட்டிடும். பட் மற்ற பிராண்டை நம்ம கிராஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ எக்ஸ்ட்ரா ஆப் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதில் போய் தான் இந்தளவு டீட்டெயிலாக இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். பட் நமக்கு நார்மலாக ப்ளூடூத்தோட செட்டிங்ஸ்லேயே கேஸோட சார்ஜ் அண்ட் இயர்பட்ஸோட சார்ஜு அதெல்லாம் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஆப் அந்த அளவுக்கு ஃபைன் டியூன்டாக இருக்குமா அப்படின்றது தெரில. ஸோ நம்ம ஒவ்வொரு இது செக் பண்ணுறதுக்குமே ஆப் உள்ள போய் பார்க்க வேண்டியது இருக்காது. சிம்பிளாக நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிடுது. ப்ளஸ் நம்ம அப்படி இல்லாட்டி செட்டிங்ஸில் போனோம்னாலுமே இந்த அளவுக்கு காட்டிடுது. எல்லாருக்குமே ஆப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் போட் இயர்பட்ஸில் இந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி கேட்டதே இல்லை. பிகாஸ் போட் இயர்பட்ஸ் எல்லாமே அதிகபட்சம் பேஸ் தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்மளோட வாய்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரபிள்ஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப லோவாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பேஸ் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க நார்மலாக எல்லா சைனீஸ் பிராண்ட்ஸுமே. பட் இந்த மாடலில் இது நமக்கு 24 பிட் ஆடியோ டிரான்ஸ்மிட் குவாலிட்டி இருக்குன்றதுனால ஆடியோட குவாலிட்டி நமக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்படின்றதுனால நல்ல ரிச்சான அவுட்புட் கிடைக்கிது. ஆடியோ ஃபீல் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கு. அண்ட் பட்ஸுமே நல்லா லைட் வெயிட்டாக ப்ரீமியமாக இருக்கிறதுனால காதில் ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணி லிசன் பண்ணும் போது அந்தளவுக்கு நமக்கு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் எதுவுமே இல்லை. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஆடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ரொம்ப அதிகமாக பேஸும் நமக்கு இல்லாமல் எல்லாமே நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. நல்லா இந்த ரேட்டுக்கு ரொம்பவே நல்ல ஒரு இயர்பட்ஸ் தான். அண்ட் நியர் டிடெக்ஷனுக்கான சென்சாருமே நல்ல அக்யூரேட்டாகவே இருக்குது. ஒன்ஸ் நம்ம காதில் ப்ளேஸ் பண்ணும் போது சாங் ப்ளே ஆகிறதும் சரி, காதில் இருந்து எடுக்கும் போது பாஸ் ஆகிறதும் சரி, சென்சார் நல்லா அக்யூரேட்டாகவே இருக்குது. அண்ட் டச் சென்சாருமே நல்லாவே இருக்குது. மிஸ்டச்சஸும் அதிகமாக எதுவும் ஆகிற மாதிரி இல்லை. அண்ட் இதில் நமக்கு வால்யூம் கண்ட்ரோலுமே சிங்கிள் டேப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷனையுமே நம்ம போட் ஹியரபிள்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயுமே நமக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ் எந்தெந்த டைப்பில் வேணும் அப்படின்றதையுமே சிங்கிள் டச்சு, டபுள் டச்சு அண்ட் ட்ரிபிள் டச்சு அண்ட் டச் அண்ட் ஹோல்டு இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டிங்ஸுக்குமே நமக்கு எந்தெந்த மாதிரி வேணும் அப்படின்றதையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டில் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போது ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு போட் ஹியரபிள்ஸ்னு அடிச்சிங்கன்னா ஒரு ஆப் ஒன்று வரும். அந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணும். ஆப்போட லிங்கையுமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆப்பு தான் இந்த இயர்பட்ஸுக்கான கம்பேட்டபிள் ஆப்பு. அண்ட் இப்போ வர்ற மேக்ஸிமம் போட் இயர்பட்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட்ஃபோன்ஸு, இயர்பட்ஸு, வாட்சஸ்க்கெலாம் இந்த ஆப் தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சர் போட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இதிலேயே கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுமே டைரெக்டாக டிவைஸ் ஸ்கேனிங்கில் தான் இருக்குது. நம்ம இயர்பட்ஸோட லிட்ஸை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே நேம் காட்டுது. அதை கிளிக் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகிடுது. கனெக்ட் ஆன அப்புறமா இதில் இருக்க எல்லா செட்டிங்ஸுமே நம்ம காட்டுது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது ஈச் இயர்பட்ஸையுமே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பேஷியல் ஆடியோன்றதுக்கான அந்த செட்டிங்ஸையுமே ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான ஆடியோஸும் வந்து கேட்கும் போது லைக் இந்த 3D சரவுண்ட் சவுண்டுன்ற மாதிரி இருக்கும். தேட்டர்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டுன்ற மாதிரி அந்த சேனல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் நம்ம கம்பேட்டபிள் இருக்கனால இந்த செட்டிங்ஸையுமே ஆன் ஆஃப் பண்ணுற கண்ட்ரோலுமே ஆப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க.
அண்ட் நிறைய ஈக்குவலைசர் செட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஒரு சில ஈக்குவலைசர்ஸ் இருக்குது, பேலன்ஸ்டு, ராக்டு அந்த மாதிரி. பட் நமக்கு தேவை அப்படின்னாலுமே கஸ்டம் ஈக்குவலைசருமே நமக்கு தேவையான ரேஞ்சஸில் செட் பண்ணி அதையுமே சேவ் பண்ணி அந்த செட்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே டச் கண்ட்ரோல்ஸுக்கான ஆப்ஷனையுமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் என்ன டச் கண்ட்ரோல் வேணும், அண்ட் ரைட் இயர்பட்ஸில் என்னென்ன மாதிரி கண்ட்ரோல் வேணும், சிங்கிள் டேப்பு, டபுள் டேப் அந்த மாதிரி. அந்த சிங்கிள் டேப், டபுள் டேப்லேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸையுமே நமக்கு எது வேணுன்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சிங்கிள் டேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஆப்ஷன் இருக்குது, அதாவது நெக்ஸ்ட் சாங்கு, ப்ரீவியஸ் சாங் அந்த மாதிரி அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் அப் டவுனுன்ற செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ப்ளே பாஸ் இருக்குது, பேஸ்ட் மோடுன்றது அந்த கேமிங் மோடு அந்த மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனையுமே நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டபுள் டேப்புக்குமே நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுத்துலேயுமே சேம் செட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரைட்டுக்கும் சரி லெஃப்ட்டுக்கும் சரி ரெண்டும் சேம் செட்டிங்ஸ் தான். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிஸ்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம சேம் டைமில் 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு டேப்லெட்ஸ்லேயோ அப்படி இல்லாட்டி டிவியில் இல்லை லேப்டாப்பில் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டின்றது அந்த ஆப்ஷனையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்இயர் டிடக்ஷனுமே இந்த இயர்பட்ஸில் இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம், அது ஆல்ரெடி ரிவ்யூவிலேயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்இயர் டிடக்ஷனுமே நமக்கு தேவை அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்றாலுமே அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஏதாவது பக்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ரிப்போர்ட் பண்ணாலோ அப்படி இல்லாட்டி அவங்களே ஏதாவது அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாலுமே அது நமக்கு நோட்டிஃபை ஆகும். அப்படி இல்லைனா நம்மளுமே உள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே எல்லாமே இருக்கும். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ட்ரபிள் ஷூட் ஆப்ஷன்லாம் என்னென்னா அடிக்கடி இயர்பட்ஸில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்ற ப்ரிவென்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதுக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் டயக்னோஸ் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம டிவைஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாம் அஸ்பர் ப்ரொசீஜர் படி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நமக்கு வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம மைக் டெஸ்டிங் இருக்குது, அண்ட் கால் பேசும்போது டெஸ்டிங் இருக்குது, அண்ட் டச் கண்ட்ரோல்ஸு அந்த மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையுமே இதில் நம்ம டயக்னோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இது ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். இது மேக்ஸிமம் சாம்சங் அண்ட் ஐஃபோன் இயர்பட்ஸில் அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். பட் இவ்வளோ லோயனில் புதுசாக இனிஷியேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓகே தான். நான் இதை பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 400க்கு அமேசானில் ஒரு ஃப்ளாஷ் டீலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரேட்டுக்கு இதோட குவாலிட்டி ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. இதில் நமக்கு ஸ்பேஷியல் ஆடியோக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் 4 ENC மைக்ஸுமே கொடுத்துருக்கனால நம்ம பேசுகிற வாய்ஸுமே சரி, அவங்க பேசுகிற அதோட குவாலிட்டியுமே சரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் கனெக்ஷனுமே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப் டு 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அண்ட் பட்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது, ஆடியோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. அண்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸுமே நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அண்ட் எல்லாம் ரெஸ்பான்சிவாகவுமே இருக்குது. நார்மலாக இது சேல் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1500, 1600 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். பட் நான் ஒரு ஃப்ளாஷ் சைடில் வாங்கினது வெறும் 400க்கு. ஸோ அதுக்கு எனக்கு பார்க்கும்போது அதோட குவாலிட்டி ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் பட்ஸோட சைஸுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்தளவு டிஸ்கம்ஃபர்ட்னஸுமே எதுவுமே இல்லை ரொம்ப நேரம் வியர் பண்ணிகிட்டு இருக்கும் போதுமே. அண்ட் அதே மாதிரி கேஸுமே ரொம்ப நமக்கு டைனியாக இருக்கிறதுனால பேக்கெட்லேயுமே வச்சு ட்ராவலிங்க்கு அண்ட் சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இயர்பட்ஸ் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆனால் அப்புறமா நம்ம அதை எடுத்து சாங்கை லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப் டு எனக்கு 7 hours வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருந்துச்சு. அண்ட் நம்ம இதை பட்ஸை வந்து கண்டினியூஸாக கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணியுமே 3 to 5 times வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப் டு 1 week or 10 days வரைக்கும் நமக்கு பேட்டரி பேக்கப்பில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்ட் ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் இதில் நமக்கு ANC சப்போர்ட் மட்டும் இல்லை, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த சப்போர்ட் மட்டும் இதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட்ஸு இந்த பட்ஜெட்டில் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஏஎன்சியை தவிர மற்ற எல்லா ஆப்ஷனுமே நல்லா ரெஸ்பான்சிவாகவே இருக்குது, ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாம் குவாலிட்டியாகவே இருக்குது. உங்களுக்கு மெயின் பேட்டரி பேக்கப் முக்கியம் அப்படின்னா அப்போவுமே நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் சவுண்டு குவாலிட்டி எனக்கு காதில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக நல்ல ஆடியோ குவாலிட்டியும் இருக்கணும், அதே மாதிரி ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதோட பர்ச்சேஸ் லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ப்ரிஃபர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான லோ ப்ரைஸில்
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஆக்சசரிஸ் அண்ட் கேட்ஜெட்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்டெப்த் ரிவ்யூவை நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அவங்க நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுலேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடாக அண்ட் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலுமே உங்கள் மொபைலோட கம்பேட்டபிலிட்டி, உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டையுமே ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அது வேணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இல்லை எனக்கு டைப் பண்ணி ஒழுங்காக கேட்க தெரியல அப்படின்னாலுமே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டெப்த்தான ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு உங்களுக்கு செட் ஆகுமா, நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாமான்ற டிசிஷனையுமே மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.